அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுந்தரவள்ளி நந்தினியோட குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நந்தினி கொலை கேஸில் பிடிச்சி கொடுத்த சுதாகருக்கே சுந்தரவள்ளி அவங்களோட தோப்பை லீஸ்க்கு விட்டுட்டாங்க. அதை சுதாகர் சூர்யா கிட்ட சொன்னதுனால சூர்யா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு. அதனால் சூர்யா அருணாச்சலத்துக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுந்தரவள்ளி கிட்ட நீங்கள் நந்தினி குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ணணும் தானே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சுந்தரவள்ளி சொல்கிறாங்க, நந்தினி உன்னை கூட்டிகிட்டு போனதே உங்ககிட்ட இருக்க காசுக்காக தான். அந்த காசெல்லாம் பிடுங்கிட்டு உன்னை நடுத்தரில் விட போகிறாங்க. நீ இந்த வீட்டு வாசலில் நிற்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட சூர்யா, என் பொண்டாட்டி என்ன அப்படிலாம் விட மாட்டா, எனக்கு ஒரு வாய் சோறும் ஒரு கை இடமும் இருந்தால் போதும், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் சூர்யா கிட்ட இருக்க எல்லா காசையுமே அருணாச்சலத்துக்கு போட்டு விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் மாதவி சுரேகா கிட்ட பேசுகிறாங்க. இப்போ எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்க மாதங்கி பர்ஃப்யூம் போட்டுட்டாங்க வராங்க. மாதங்கியோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க சுரேகா. அப்போ மாதவி கிட்ட சுரேகா சொல்கிறாங்க, அதே பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, அந்த மாஸ்க் போட்ட பொம்பளையோட அதே பர்ஃப்யூம் ஸ்மெல் இங்கே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மாதவி பதறி போய் ரூமுக்கு ஓடுறாங்க. அவள் பர்ஃப்யூம் ஸ்மெல் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. உடனே அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அங்கே போகிறாங்க. அதுக்குள்ளே அருணாச்சலமும் சுந்தரவள்ளியும் ரூமுக்கு வந்துட்டாங்க. அப்போ மாதங்கி அங்கே இருக்கும்போதே அருணாச்சலம் சுரேகா கிட்ட கேட்குறாரு, இப்போ அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சுரேகா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போது சுரேகாவோட பிரச்சனை மட்டும் இல்லாமல் நந்தினியோட பழைய பிரச்சனையும் சூர்யாவுக்கு வந்துருச்சு. இப்போ சூர்யா அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.